கட்டு மல்லி கட்டி வச்சா வட்ட கருப்பு பொட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு கோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா இம்மா தூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல்ல சுத்து பட்டு உர பார்க்க கண்ணு பொட்டு வந்த மல்ல தெத்து பல்லு உரத்துல உச்சி கொட்டு நேரத்துல பட்டுன்னு பத்திய உச்ச கட்டம் கட்டம் வள ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ஏ ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதட்டு வலிக்க கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன மோதட்டு வலிக்க கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர நித்திர நித்திரமே சத்திரமே சத்திரமே கட்டு மல்லி கட்டி வச்சா கல கல தான் பொட்டு வச்சா சந்திரனில் 2 வச்சா சாரப்பா இழுக்க வச்சா வச்ச பொட்டு ஒன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் தொட்ட வச்ச வாழை உச்சி கொண்டு நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்ட வாழை ரஞ்சிதமே ரஞ்சிதமே அலங்கார அள்ளி நில ஆட போட்டு நின்னாலே அலங்காத அத்த மக ஆட வந்தாலே அடகாத்து வச்ச முத்தம் 5 6 தந்தாலே மலை ஊத்து மூலிகையா முச்ச தந்தாலே ஒன்னாங்க ரெண்டாங்க எப்ப தேதி வைப்பாங்க மூணாங்க நாலாங்க நல்ல செய்தி வைப்பாங்க ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க அடி சந்தனமே சஞ்சலமே முத்து பெத்த ரத்தினமே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே உன்னை ஓத்தட்டு வலிக்க கொஞ்சனுமே என்ன மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன் அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம் அப்படின்ற ம் ம் கட்டுமல்லி கட்டி வச்சா கல கலகம் பட்டு வச்சா சத்திரனில் 2 வச்சா சாரப்பாம்பு இடுப்பு வச்சா வச்ச பொட்டில் என்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் ஒட்ட வச்ச வலை உச்சி கொட்டு நேரத்துக்குள்ள வச்ச கட்டம் தொட்ட வலை ரஞ்சிதமே 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 மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ன உதடு வலிக்கு கொஞ்சனுமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கும் மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே என்ன உதடு வலிக்கு கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கெடுக்கும் சத்திரமே சத்திரமே ரஞ்சிதமே 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 கேமராலாம் கொஞ்சம் ஃபோக்கஸில் வச்சுக்கோங்க. லைட்டிங் மேன் கொஞ்சம் ரெண்டு பேக்ரவுண்டையும் கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா உடனே கட் சொல்லிடுங்க. சரியா? நான் இன்டர்வியூ போகலாமா? அது ஓகே. ஹாய் ஹலோ வெல்கம். இந்த வாரம் ஒரு வித்தியாசமான செலிபிரிட்டியோட உங்களை சந்திக்க வந்திருப்பது நான் உங்கள் அறிவு. இந்த அறிவு யூடியூப் சேனல் மூலிமா இந்த வாரம் உங்களை நாடி வந்திருப்பது திருநங்கை பஞ்சவர்மர்கள். உங்கள் சார்பாகவும் ஏன் சார்பாகவும் அவங்க கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகள் நிறைய இருக்கு.
கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கணும் நம்பர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அறிவாகிய என் கூட ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்திருக்கிற விருந்தினரை நம்ம வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் திருமதி பஞ்சவர்ணம் சாரி செல்வி பஞ்சவர்ணம் அவர்களே. வணக்கம் அறிவு அவர்களே. ஆரம்பம் சர்ச்சையவள இருக்கு. நான் திருமதியும் அல்ல செல்வியும் அல்ல. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் எங்களை திருநங்கைன்னு அழைக்க சொல்லி கத்துக் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு தெரியாதா? இல்ல நீங்க என்ன அப்படி அழைக்க விருப்பம் இல்லைன்னா என் பேரை சொல்லியே கூப்பிடலாம். இந்த மரியாதையெல்லாம் நான் என்ன எதிர்பார்த்தேன்னா, நான் உங்களை காயப்படுத்தணும்னு அப்படி சொல்லல, ஒரு தடுமாற்றத்துல தான் அப்படி சொல்லிட்டேன். எங்களை பார்த்தாலே இந்த ஆளுக்கு தடுமாட்டம் தான். ஆமா, எவ்வளவு நேரம் தான் இப்படி உட்கார்ந்துகிட்டே பேசிட்டு இருக்கிறது? அப்படி எடுத்து வச்சு கொஞ்சம். எது எடுத்து வச்சா? என்ன சொல்றீங்க? எப்ப ரெட்டி தேவையா பேசிக்கிட்டு நான் காலை எடுத்து வச்சு கொஞ்சம் நடந்துகிட்டே நான் கேட்டேன். நடந்துகிட்டே வா, தாராளமா பேசலாமே. பஞ்சவர்ணம், நீங்க என்னவா இருக்க ஆசைப்படுறீங்க? ஆணாவா இல்ல பெண்ணாவா? ஏன் ஆசையா முக்கியம்? இறைவன் எங்களை ஆணாகவும் பெண்ணாகவும், இன்னும் சொல்ல போனா ரெண்டும் கலந்த கலவையாகவும் படைக்க ஆசைப்பட்டிருக்கான். அவன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு நான் முதல்ல ஆண்டவனுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு என்னவெல்லாம் பிடிக்கும்? ஒரு பட்டியல் எடுங்களே பார்ப்போம். ரொம்ப நீளமா இருக்கும், பரவாயில்லையா? புரியலையே, நீளமா இருக்குமா? எதை சொல்றீங்க? பட்டியலை தான். எனக்கு பிடிச்ச விஷயங்களோட பட்டியல் ரொம்ப ரொம்ப நீளமானது. அதுக்கு நீங்க கொடுக்குற நேரம் எல்லாம் பத்தாது. உங்க அடர்த்தியான மீசை கூட என் பட்டியலில் உண்டு. உங்க கட்டான தேகம் கூட எனக்கு பிடிச்சிருக்கு. பட்டியல் ரொம்ப விவகாரமானதாக இருக்கும் போலயே. நம்ம அதுக்குள்ளெல்லாம் முழுசா போக வேணாம். சொல்லுங்க பஞ்சவர்ணம், நீங்க என்னதான் தொழில் செய்றீங்க? ஆக்சுவலாக இந்த சமுதாயத்தில் உங்களுக்குன்னு முன்னன் பின்னா முரணா பேசுறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. நீங்க திருநங்கையாக இருக்கிறவங்க என்னதான் தொழில் செய்றீங்க நம்ம வியூவர்ஸுக்கு எடுத்து சொல்லுங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு என்ன தொழில் செய்கிற மாதிரி இருக்கு? ஐ மீன் டான்ஸ், கச்சேரி, பாட்டு, மேடை இந்த மாதிரி. அதுதான் இல்லை. பொதுவாக நாங்கள் மேடைக்கு மேடை போய் டான்ஸ் ஆடுறோம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு. சிக்னலுக்கு சிக்னல் போய் காசு கேட்குறோம்னு நினச்சா அதுவும் தப்பு. இதையெல்லாம் நாங்கள் ஏன் செய்கிறோம்னா, இறைவன் எங்களை அவருடைய தூதுவராக அனுப்பிச்சு தான் நாங்கள் நம்புகிறோம். இல்லைன்னா இப்படி ஒரு வித்தியாசமான பிறவியாக எங்களை படைச்சிருப்பானா? மனசை தைக்கிற மாதிரி சொன்னீங்க பஞ்சவர்ணம். சரி, மற்ற திருநங்கைகள் செய்கிற வேலையை நீங்கள் செய்யலைன்னா நீங்கள் என்னதான் தொழில் செய்கிறீங்களே, கொஞ்சம் சொல்லுங்களேன் மக்களுக்கு. அம்மா வயிற்றிலிருந்து தொப்புள் கொடியை வெட்டி அம்மாவையும் குழந்தையும் பிரிக்கிறது தான் என்னோட தொழில். தாயையும் செய்யும் பிரிக்கிறீங்களா? புரியலையே. ஆமாம், தொப்புள் கொடியை வெட்டி தாய் வயிற்றிலிருந்து சேயை பிரிக்கிற பிரசவம் பார்க்குற தொழிலை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். பிரசவம்னா அப்போ நீங்கள் டாக்டரா? டாக்டர் இல்லை மன்மதா, மருத்துவச்சி. நேற்று இல்லை, இன்னைக்கு இல்லை, கடந்த 30 வருஷமா இந்த தொழிலை நான் விரும்பி செஞ்சுட்டு வர்றேன். நான் திருநங்கையராக பிறந்தனால கேலிக்கும் கிண்டலுக்கும் ஆளான என்ன ஆணி பூத்துங்கிற டாக்டர் அம்மா என்னை அவங்க உதவியாளராக வச்சுட்டாங்க. அந்த கைராசிக்கார டாக்டர் அம்மாட்ட இருந்து கற்றுக்கிட்டு என் மனசார செஞ்சுட்டு வர்றேன். 1 இல்லை 2 இல்லை, இது வரைக்கும் 300 பிரசவத்துக்கு மேலே பார்த்துருக்கேன். 300 பிரசவமா? பஞ்சவர்ணம், நீங்கள் உண்மையிலேயே உயர்ந்துட்டீங்க. எங்கள் மனசில் மட்டும் இல்லை, நம்ம மக்களோட மனசிலும் தான். இந்த அறிவு யூடியூப் சேனல் மூலிமா நீங்கள் மக்களுக்கும் சமுதாயத்துக்கும் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? கண்டிப்பாக. வணக்கம் நேயர்களே. நாங்களும் உங்களை மாதிரி சாதாரண பாசம் பந்தத்துக்கு உட்பட்ட சாதாரண மனுஷங்க தான். நீங்கள் எங்களை மதிக்காட்டியும் பரவாயில்ல, மிதிக்காமல் இருந்தாவே போதும். நாங்களும் இந்த சமுதாயத்தில் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். நன்றி. நன்றி பஞ்சவர்ணம் அவர்களே. நேயர்களே, வியூவர்ஸ்,
இதே மாதிரி அடுத்த வாரம் ஒரு வித்தியாசமான செலிபிரிட்டியோட உங்களை சந்திக்க இருக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அறிவு. நன்றி, வணக்கம். நன்றி. என்ன கொத்துக்காரு முடிவா என்னதான் சொல்றீங்க? நான் போய் வளையபதி ஐயா கிட்ட பண்ணை வீட்டு வளையபதி ஐயா கிட்ட சொல்லணுமில்ல. என்ன ஆளுங்க வேலைக்கு வருவாங்களா மாட்டாங்களா? தெளிவா சொல்லி போடுங்க சட்டு புட்டுன்னு. மாடசாமி, நம்ம பக்கத்து மருதூர் கிராம பெரிய வீட்டு பண்ணக்காரர் ஐயா கிட்ட வேலைக்கு போகிற ஆம்பளை ஆளுக்கு 350 ரூபா கூலியும் பொம்பளை ஆளுக்கு 250 ரூபா கூலியும் கொடுக்குறாங்கப்பா. ஆனால் நம்ம மலையாபதி ஐயா கிட்ட வேலைக்கு போனால் தலைக்கு 50 ரூபா குறைச்சி கூலியாக கொடுக்குறாரு. இது எந்த ஒரு நியாயம்னு தெரியலையாப்பா. ஒத்துக்காரு நம்ம வளையபதி ஐயா வீட்டுக்கு போனால் வருஷம் 365 நாள் வேலை கிடைக்கும். ஆனால் மருதுக்காரங்க அப்படி வேலை தருவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்து ஆளை அனுப்புவீங்களா? அதை விட்டு போட்டு சும்மா நொண்டி சாக்கெல்லாம் சறுக்குன்னு சாக்குன்னு பேசிட்டு இருக்கீங்களா? அது சரி மாடசாமி, நீ சொல்றது எனக்கு புரியாம இல்லை. உள்ளூர் வரவு வெளியூர் செலவு ஒண்ணுதாங்கிறது எனக்கு நல்லா தெரியுதப்பா. அதுக்காக தலைக்கு 50 ரூபா குறைச்சா அது எப்படி? முதல்ல விவசாய கூலி செஞ்ச ஆளுக என்ன விவசாய கூலிகளாம் முதலாளி ஆயிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? அது இல்லப்பா, இப்பெல்லாம் விவசாயத்துக்கு கூலி ஆள் கிடைக்கிறது பெரிய விஷயமா தெரியுது. ஒன்னெல்லாம் விவசாய கூலி செஞ்சவங்க நல்லா இப்போ முதலாளி ஆகிட்டா. அது அந்த முதலாளிகள் எல்லாம் கடனை உடனே வாங்கி கையில் காலில் இருக்கிறதெல்லாம் விற்று முதலீட்டாக போடுறாங்க. மாறி மழை பெய்யுதுன்னு நினச்சி ஏதோ விவசாயம் பண்ணுனா இங்கே கூலி ஆளுகளே பெரிய திண்டாட்டமாக இருக்குதப்பா. அதனால் நீ நம்ம வளையாபதி ஐயா கிட்ட போய் சொல்லி ஒரு தலைக்கு 50 ரூபா இல்லாட்டினாலும் ஒரு 25 ரூபாயாவது போட்டு கொடுங்க. நான் நாளைக்கே நம்ம ஆளுங்கள்கிட்ட சொல்லி வேலைக்கு ஆளுகளை அனுப்பிடுறேண்ணே. சரிங்க ஒத்துக்காரு, நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, நானும் பேசி பார்க்குறேன். என்ன பண்ணுறது? விதை நெல் அவிஞ்சு போச்சு, வெள்ளம் வந்தால் பயிரெல்லாம் கருகியே போகுது. இந்த விவசாயிகள் நிலைமை ரொம்ப தாறுமாறாக தான் இருக்குது. இந்த விவசாயிகள் வாழ்க்கை மேம்படணும்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுற மாதிரி ஒருத்தன் பிறந்து தான் வரணும். இது அந்த இயற்கை அவன் வருவானா மாட்டானாங்கிறது அந்த இயற்கைக்கு தான் வெளிச்சம். உண்மையிலே அந்த இயற்கைக்கு தாப்பா வெளிச்சம். எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. வீதிக்கொரு கட்சி உண்டு, சாதிக்கொரு சங்கம் உண்டு, நீதி சொல்ல மட்டும் இங்கே நாதி இல்லை. சனம் நிம்மதியா வாழ ஒரு நாளும் இல்லை. இது நாடா இல்ல வெறும் காடா? இதை கேட்க யாரும் இல்லை தோட. இது நாடா இல்ல வெறும் காடா? இதை கேட்க யாரும் இல்லை தோட. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு, பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை.
வானகமும் வையகமும் எங்கள் கைகளில் என்றாடு. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. ஆத்துக்கு பாதை இன்று யாரு தந்தது, தானாக பாதை கண்டு நடக்குது. காற்றுக்கு பாட்டு சொல்லி யாரு தந்தது, தானாக பாட்டு ஒன்று படிக்குது. எண்ணிய யாரும் கைகளில் சேரும், நம்பிக்கை வேண்டும் நெஞ்சுக்குள்ளே. காலையில் தோன்றும் சூரியன் போலே பொன்னொழி வேண்டும் கண்ணுக்குள்ளே. சேரி தென்றல் வீசாதா, ஏழை வந்து தீண்டாதா, கங்கையும் தெற்கே பாயாதா, காவிரியோடு சேராதா, பாடுபடும் தோழர்களின் தோள்களில் மாலை சூடாதா. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இன்னும் இங்கு மாறவில்லை. எங்க பாரதத்தில் சொத்து சண்டை தீரவில்லை. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோடா. இது நாடா இல்ல வெறும் காடா, இதை கேட்க யாரும் இல்லை தோடா. அடட, வெகு அற்புதமான பாடல். சொற்களும் இனிமையாக உள்ளது. கருத்துள்ள கானா, கேட்பதற்கு ஈர்க்கும் நல்ல குரல் வளம். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களுக்கு நல்ல அறிவுரையும் இந்த பாடல் வரிகளிலேயே உள்ளது. ஆமாம், இந்த பாடலை பாடிய வள்ளல் யாரோ? விவசாய தோழர்கள் சோர்ந்து போகாமல் இருக்க அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய நான் பாடுன யதார்த்தமான பாடல் இது. உழைப்பவர்களுடைய வாழ்க்கை உயரணுங்கிற எண்ணத்தில் நான் பாடின பாட்டு இது. அது சரி, இதெல்லாம் இவ்வளவு ஈடுபாட்டோட கேட்குற நீ யாரு? என்னது, நான் யாரா? என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? என்னை யாருன்னே தெரியாத உங்களுக்கு நீங்க முதல்ல இந்த ஊராவே இருக்க மாட்டீங்களே. தம்பி, சின்னம்மாவை பற்றி நான் சொல்கிறேன். நம்ம சின்னம்மா பெரிய வீட்டு பண்ணையுடைய ஒரே பெண் வாரிசு. பேரு வெண்ணிலாமா. சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க யாரு? சொன்னீங்களே வெண்ணிலாமான்னு சொல்லிட்டு. போதும். கொத்துக்காரே, நான் பொதுவாகவே கொஞ்சம் நீங்கள் சொல்லலாம். நான் வந்து பொண்ணுங்களை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறதில்லை. ஏதோ நீங்க சொன்னீங்கன்னு நான் கேட்டேன், அவ்வளவுதான். ஐயா, புதுர்காரரு ரொம்ப தான் பிகு பண்றாரு. ஒரு நிமிஷம், நான் என்ன நோக்கத்துக்காக இவங்களை எல்லாம் சந்திக்க வந்திருக்கேன்னு நீயும் தெரிஞ்சுட்டு போயிடலாமே. இதுல வேற எந்த உள்ளர்த்தமும் கிடையாது. படிச்ச பொண்ணு நீ, நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத தெரிஞ்சுட்டு போறதுல தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, ரொம்ப கெஞ்சி கேட்கறதுனால கேட்டுட்டே போறேன். சொல்லுங்க. சொல்லுங்க தம்பி, நாங்க என்ன செய்யணும்? அண்ணே, என்கிட்ட என்ன பேசணும்? அண்ணே, இந்த சுத்துப்பட்டு 8 கிராமத்துக்கும் நம்ம பூங்காடு கிராமம் தான் தலைமை இடம். இங்க விவசாய தொழிலாளர் நலச்சங்கம்ங்கிற ஒரு சங்கத்தை அமைக்கணும். அதுதானே இந்த சங்கத்தோட நோக்கம் என்னன்னு சொல்லுங்க தம்பி. சொல்றேன்னே, ஒற்றுமையா ஊர் கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. பணக்கார ஏழையை பார்த்து பரியாசிக்கிறதும், ஏழை பணக்காரனை பார்த்து பரிதவிக்கிறதும் நம்ம மக்களோட தலையில எழுதப்பட்ட விதின்னு. நாம உழைக்கிறதெல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்று உணவுக்காகத்தான். அது அனைவருக்கும் கிடைக்கணும். நாம பொய் சொல்லியோ இல்லை பித்தலாட்டம் பண்ணியோ இல்லை திருடுறதோ இல்லை. நெஞ்சில் உரம் இருக்க, நேர்மை திறம் இருக்க நம்ம உழைச்சி வாழ்ந்துட்டு இருக்கோம்னே. அப்படிப்பட்ட உழைப்புக்கு ஊதியம் கிடைக்கணும். அதுக்கு நம்ம விவசாய தொழிலாளர் நலச்சங்கம் நல்லா செயல்படனே. நீங்க சொல்றது சரிதான் தம்பி. விவசாய கூலிகளுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், ஒரு அடையாளம் வேணுமப்பா. தம்பி, சங்கம் வச்சு தமிழ் வளர்த்தது அந்த காலம்.
நீங்க விவசாயிக நலச்சங்கம் அமைச்சு தொழில் வளர்க்குன்னு சொல்றீங்க, அப்படித்தானே தம்பி? ஆமாண்ணே, ஆமா. சரிங்க தம்பி, நாங்க உங்க சங்கத்தை தொடங்குறதுக்கான வேலையை பாருங்க. நீங்க எங்க தொழிலாளர் தோழர்களையே நாங்க ஒன்று கூட்டி திரட்டி வைக்கிறோம். நீங்க வந்து இந்த சங்கத்துடைய நோக்கமும் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. அப்ப நாங்க வரட்டுங்களா? நன்றி நன்றி. சரிங்க, வரேங்க. அப்புறம் நீ எதுவும் கருத்து சொல்லலையே? நீங்க சொல்றத பார்த்தா பணக்காரங்களுக்கு எதிராக கொடி பிடிக்க நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிதானே? அப்படி இல்லம்மா. இங்க பாருங்க, எல்லா பணக்காரங்களும் கெட்டவங்க கிடையாதே. இல்லம்மா, என்னோட கொள்கை, குறிக்கோள், கோட்பாடை பத்தி நீ புரியாம பேசுற. உன்னோட கேள்விக்கு விரைவிலேயே என்னோட செயல்கள் மூலமா உனக்கு பதில் கிடைக்கும். அப்புறம் இந்த சிறு கூட்டத்துல நீயும் கலந்துக்கிட்டதுக்கு உனக்கு ரொம்ப நன்றி. சரி, வரம்மா. ஒரு நிமிஷம். என் பேர் ஒன்றும் அம்மா கிடையாது. என் பேரு வெண்ணிலா. இனிமே என்னை கூப்பிடுறதுன்னா பேர் சொல்லியே கூப்பிடுங்க. போயிட்டு வாங்க. அண்ணா, அப்பா நம்மளை விட்டு போய் இன்னையோட 20 வருஷம் சரியா முடிஞ்சு போச்சு. 4 வருஷமும் போறதே தெரிய மாட்டேங்குது இல்லைண்ணா? ஆமாம்மா, இன்னைக்கு அப்பாவோட நினைவு நாள். நம்ம சந்தரராயன் கோயிலுக்கு போய் சிறப்பு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வீடு வந்து சேர்ந்துருக்குறான். ஏன் மச்சான், இந்த 25 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியல. ஆமா மாப்பிள்ள, மாமாவோட உயிர் மட்டும்தான் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்குது. இதை விட அவருடைய உணர்வுகளும் உணர்ச்சிகளும் நமக்குள்ள 2.5 கலந்துதான் மாப்பிள்ள இருக்குது. ஆமா மச்சான், இதைத்தான் பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்களோ. அண்ணா, அப்பா இறக்கும்போது உன்னோட பசங்க 2 பேரும் 3 வயசு 1 வயசுமா இருந்தாங்க. என் பிள்ளைங்க பிரசவ நேரமாக இருந்தாங்க. இப்போ பாருங்க, அவங்கள நினைக்கும் போது மனசுக்கு அவ்வளோ ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருக்கு. இன்னைக்கு அதுங்க வளர்ந்து பெரிய ஆளாகி கல்யாண பருவத்தில் வந்து நிற்கிறாங்க. இது எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குல்லண்ணா? கல்யாண வயசில் இருக்கோங்கிற ஞாபகம் வச்சுருந்தா சரி இல்லத்த. ஏய் அன்பு, உனக்கு மூத்தவன் உங்க அண்ணன் அறிவு இருக்கு, நான் வச்சுக்கடா. ஏய், என்னடா அப்படி பார்க்குற? உனக்கு தான் நம்ம அத்தை புள்ள வெண்ணிலா இருக்காளே, நீ இப்போ கூட அவளை கல்யாணம் முடிச்சுக்கோ. எனக்கு ஒரு கவலையும் கிடையாது. எனக்கு என் யூடியூப்பை பெருசாக்கணும், சமுதாயத்தில் நான் வளரணும், அவ்வளவுதான். அதானே அறிவி சொல்லுறது சரிதான் அன்பு. கிணத்து நீர் என்ன வெள்ளமா கொண்டு போய் போகுது? வெண்ணிலா உனக்குன்னு பிறந்தவு தானே. இங்க பாரு அன்பு, உனக்கு வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பெரியவங்க நாங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியாச்சு. அதனால நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அதனால காலத்திலே பயிர் செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம் மருமகனே. ஏ அன்பு, அந்த கால வெகு தூரத்தில் இல்லடா, கவலைப்படாம இரு. ஆமா, இன்னும் வெண்ணிலா காலேஜ்ல இருந்து வீட்டுக்கு வரல. இன்னைக்கு காலேஜ் லீவு கூட போட்டுக்கலாமே. அன்பு, பரீட்சை பக்கத்தில் வர்றதுனால அவனால லீவ் போட முடியாதாம்மா. அப்படியா வம்பு மாமா? சரி 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 அன்பு மாமா. வாடி வாயாடி, உனக்கு ஆயுசு 100. இப்பத்தான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தோம், கரெக்டா நீயே வந்துட்ட. உன்னை பத்தி நாங்க பேசல, என்னையும் சேர்த்து நம்மளை பத்தி பேசிட்டு இருந்தோம். இங்க பாருமா, அன்பு மாமாவை நான் எப்படி வேணாலும் திட்டுவேன், என்ன வேணாலும் பேசுவேன். எல்லா உரிமையும் எனக்கு இருக்க. அதை பத்தி நீ கவலைப்படாத. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. சரி, ஓகே அன்பு மாமா, நான் போயிட்டு வரேன். ஒழுங்கா சாப்பிடு. பாரு, வயசுக்கு வந்த பிள்ளை மாதிரியா பேசிட்டு போறா, இல்ல கல்யாணம் ஆனவனை அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போறா. என்ன இதுமா முறை பொண்ணுதானே. இது வரைக்கும் உன்னை கேட்காம எந்த விஷயம் பண்ணதில்லை நண்பா. நண்பா, நண்பன் மோட்டா விஷயம் காணாம போச்சு. நண்பா, இது வரைக்கும் உன்னை கேட்காம எந்த காரியம் நடத்ததில்லை. நீ இல்லாதப்போ என்னென்னமோ நடக்குது. படிக்க போன எங்கள் அக்கா மக பட்டத்தோடு வருவான்னு பார்த்தேன், கையில் குழந்தையோட வாரான். நண்பா, நீதே அந்த கடவுள்கிட்ட பரிந்துரை செய்யணும். அந்த குழந்தைக்கு யார் அப்பன்னு கேட்டா நீ தாங்கிறான். தங்கக்கிலேயே நீங்க என்ன மாமா பண்றீங்க? இங்க பாருங்க, இந்த பையன் தூங்கவே மாட்டேங்கிறான்.
பால் குடிக்க வேண்டாமா? மாமா நான் பால் கொடுத்தேன் மாமா, ஆனா இவன் குடிக்கவே மாட்டேங்கிறானே. ஐயோ இதங்க மாமா, நீங்க ஏதாவது பண்ணி பால் குடிக்க வைக்கணும். புட்டி பால் இல்லையே மாமா, உங்க பாலை கொடுங்க. ஆனா பொக்க பையல நீ நாச்சு கொப்பை யான்னு சொல்ல மாட்டியாடா? எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது. ஏன் மாமா, இந்த குழந்தைக்கு நான் அம்மாவா இருக்கும்போது ஏன் நீங்க அப்பாவா இருக்க மாட்டீங்களா? ஆமா ஆமா, இவரு ஏசுறாரு சோசப், நீ மேரி மாதா அடி போடி கோசக்கட்ட போல. யோ மாமா, பாரு வாயில விட்டுருவேன். இது பாரு மாமா. தங்கப்புல என்னையா யாருதே அப்ப அது சொல்லியே தொலை. மாமா நான் தான் சொன்னேன்ல இந்த குழந்தைக்கு நீ தான் அப்பான்னு, ஏன் திரும்ப திரும்ப இதே கேக்குற? எவன் பத்த உழைக்க நான் அப்பா எத்தனை பேருக்கு ஆகிறது இல்லை. ஐயோ மாமா, இங்க பாரு குழந்தை தூக்கி தூக்கி விழுவுது. கீழ விழுந்து தொடையில கட்டி ஆட்டு போ. குழந்தை அட பாவி, குழந்தை பயந்து செத்துற போகுது. போயா உள்ள போய் தூங்க வச்சுட்டு வாரேன். தொலைந்து தூங்கிட்டு நம்மளும் தூங்கலாமா? நாம தூங்குறதா? என்ன நீ பேசுற? இது பகல் நேரம் ஆகி போச்சு. மக்களே இருக்கனால நைட்ல வச்சுக்குவோம். மூடிட்டு போயா. இது பாரு மாமா, எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கு. போய் இந்த பிசக்கு தூங்க வைங்க, அப்புறமா பேசிக்கலாம். சரி. ஆமாமா, இன்னைக்கு உங்களுக்கு பஞ்சாயத்து எதுவுமே இல்லையா? ஆரே பாய் புள்ள, மெட்ராஸுக்கு படிக்க போனதுக்கு 3 வருஷத்துல கைது குழந்தையோட வந்துட்டியே. மீன் தெருவில் விட்டேன். நீ எத்தனை குழந்தை வைக்கணும்னு எடுக்க மாட்டேன். அதனால நான் உன்னைமேல தனியா விட்டு போட்டு போறதா இல்லை. ஆச்சா இது கேளு, உன்னைமேல தனியா விட்டு போனா அல்ல தங்க பிள்ளை, இதை தனியா விட்டுட்டு போனா சரி வில்லங்கமாயி போரு. அதனால பஞ்சாதி போனாலும் சரி, கடைக்கு போனாலும் சரி, கூப்பிட்டு தான் போவேன். ஆமாமா, நீங்க இருந்தா இன்னும் இந்த 2 குழந்தை வந்துரும் எனக்கு. சரி, குழந்தை தூங்குது, உள்ள போ தூங்க வச்சுட்டு வரேன். போங்க மாமா, நல்லா தொங்க விட்டு ஆச்சு. தொட்டில நல்லா ஆட்டி விட்டுட்டு போங்க. சரி போயா முடிக்க. சோ அப்பா, இந்த கிரவன சமாளிக்க போய் உயிரே நாட்டாம ஆயா பட்டு குஞ்சி. அப்புறம் உன் மாமா இல்லீங்களா? இல்லைங்க, அவரு குழந்தை இப்ப தூக்கி தூக்கி விழுவுதா, உள்ள போய் தொட்டில ஆட்டிட்டு இருக்காரு. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஆமா, நான் அன்னைக்கே உங்ககிட்ட கேட்கலான்னு நினைச்சேன். என்ன இது கேளுங்க. அந்த குழந்தை யாரோடது? ஏயா கரோ குஞ்சி, இது சொன்னதான் நீ என் கூட பேசுவியா பழகுவியா? அப்படிலாம் இல்லவே இல்லையே டார்லிங், நான் அப்படி உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. ஆமா, அந்த குழந்தை யாரோடது? யோ திரும்ப திரும்ப இது ஏயா கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த குழந்தை எங்க மாமாதியா, அது கெட்ட பையன் தான். ஆனா நாட்டாம யோ கூள கத்திரிக்கா, எங்க மாமா உள்ள குழந்தை ஆட்டிட்டு இருக்குது. நீ என்னத்துக்கு வந்தீங்க? என்ன ஒரு குழந்தை உன்னை கையில வச்சிருந்தியா காணோம்? யோ என்னையா நீயே, குழந்தை இப்ப தூங்கிட்டு இருக்குது, எங்க மாமா உள்ள ஆடிட்டு இருக்காரு. நீ என்ன விஷயமா வந்து ஆட்டுறதுக்கு? சரி பரவாயில்ல, குழந்தை வச்சிருந்தாலும் பரவாயில்ல, என்ன வச்சிருந்தாலும் பரவாயில்ல. யோ கூள கத்திரிக்கா, நமக்கு ஒரு ஆள் கிடைச்சிட்டு வாத்த நீ என்னமா இப்படி ஓடுறியா? ஒரே பாரு எலிக்கு. ஐயோ மாமா, என்ன மாமா வந்து கட்டி பிடிக்கிறீங்க? முருகன் உலகத்தை சுற்றி வர மாதிரி நினைக்காம வீட்டுக்கு இருக்கிற விநாயகர் நினைச்சிட்டு இந்த மாமனை நினைக்காம கண்ட நாயில நினைக்கூடாதாங்க. ஐயோ மாமா, இந்த ஆளு மூஞ்சி பாரு எலி குஞ்சி மாதிரி இருக்கிறான். இவன் நான் வெச்சிக்கிறதா, இவன் என்ன கட்டிக்கிறானா? என்னையா நான் உன்னை சொல்ற கேட்க வேணும். நான் சொல்ற கேட்கணும். சொல்லு மாமா. கேப்பே கேட்க மாட்டியா? யோ வெந்து போன வாயா, நீ சொல்லதானே கேட்கறதுக்கு. எல்லாம் விட்டுட்டீங்கன்னா நான் ஒருத்தனாவே நான் சமாளிக்கிறது ரொம்ப ரேரா இருக்குது. மாமா இங்க பாருங்க மாமா, எனக்கு குழப்பமா இருக்கு. இவங்க 2 பேரை யார வச்சிக்கிறது, யார கட்டிக்கிறதுன்னு. இப்போ குழந்தை வீட்டுக்கு நாய் வந்த மாதிரி எதுக்குடா வந்தீங்கப்பா? ஒரு பஞ்சாயத்து விஷயமா பாட்டு போலான்னு வந்தேன். பஞ்சாயத்து என்ன அந்தாயத்து இதெல்லாம் வந்து இங்க வச்சுக்க கூடாது, எல்லாம் தெருவோட வச்சுக்கணும். கிளம்புடா, கிளம்பு கிளம்பு. வாடி கிளம்பு கிளம்பு கிளம்பு. சொல்ல வரணும்னு கூப்பிட வந்தேன். அங்க இங்க எல்லாம் இருக்கக்கூடாது. ஓரம் சரி
ஐயோ சரி போற டார்லிங் டார்லிங் டேய் பில் கேட்ஸ் டார்லிங் நம்ம பஞ்சாயத்துல பார்க்கலாம் டேய் பில் கேட்ஸ் இது ஆகாத இருக்குது இவன் முதல்ல நாட்டாமை முடிக்கிறதுக்கு வழி பார்த்தலாம் அதான் பண்ண போறேன் முடிச்சிட்டு விடவே மாட்டேன் மாமா என்ன மாமா உன் வாய் இன்னதா தொடிக்குது தரக்கடிச்சியா பல்லு விலைக்கு பல மாதங்கள் ஆகி போச்சு அட நாசமா போனவனே இது பாரு மாமா அவங்கள ஏன் துரத்தி விட்ட அரே பாய் பேர நீ வீட்டுல போய் உள்ள அழுகுது உள்ள போய் பாரு போ போ சரி மாமா நான் போய் உனக்கு போய் சமைச்சு வைக்கிறேன் நீ வந்து சரி கிளம்புறேன் ஏய் இந்த பிள்ளைகேசுமே இந்த அம்மானியுமே நம்ம தங்கக்கிளிய இதை கற்பனை பண்ணுவாங்க அதுக்குள்ளேயே நம்ம தங்கக்கிளிய வசிக்கும் பண்ணி அப்படியே லாக் பண்ணோம் கையில அம்மாடி கையில காப்பி தண்ணி இல்லாட்டி பரவாயில்லம்மா எனக்கு வேலைக்கு நேரமாச்சு நான் கிளம்பட்டுமா காஃபி ஏப்பா வேலைக்கு நேரம் ஆச்சுடு இன்னும் சாப்பிட கூட இல்லை இந்த காஃபி தண்ணியாவது ஒழுங்கா குடிச்சிட்டு போங்க மத்தியானம் சாப்பாடு எடுத்துட்டு போறது இல்லை நைட்டு லேட்டா வர்றது அப்புறம் காலையில ரெட்டை கட்டி பறக்க வேண்டியது இப்படி உடம்பு கெடுத்துக்காதீங்கப்பா சாப்பிடாம என்ன அத்தா சொல்றது இது பம்பல் சமயமா இந்த அறுவடை காலத்துல 4 தவறாம வேலைக்கு போனா தான் நம்ம 4 காசு சம்பாதிக்க முடியும் அது மட்டும் இல்ல இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்த தவறிட்டா அப்புறம் வேலை இல்லாத நாள்ல நம்ம செலவுக்கு என்னமா செய்யறது அப்பா நம்ம அன்னாடம் காட்சிக்கு தான் ஆனா அன்னாடம் காட்சி கொடுக்க நமக்கு இல்லாம இல்லை ஏப்பா இப்படி ராப்பகலா வேலை வேலைன்னு அலைஞ்சு உடம்பு கெடுத்துக்கிறீங்க இது நாள் வரைக்கும் உங்க உழைப்பு நீங்க மாடா உழைச்சு ஓடா தேஞ்சு உங்க உழைப்பால என்ன விவசாயம் படிக்க வச்சு நம்ம கையில் காலேஜ் படிச்சு வைக்கிறீங்க இப்போ நானும் சுயமாக வேலைக்கு போய் ஒரு சுயமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வெண்ணிலாவும் நம்ம கையலும் வந்து ஸ்பின்னிங் மில்லுக்கு போய் அக்கௌண்டண்ட்டாக சேர்ந்துட்டான் அப்பா அதனால் இனியும் உங்கள் உடம்பை வருத்தி உழைச்சி இப்படி சம்பாதிக்கணுங்கிற என்னப்பா அவசியம் வந்துச்சு முகிலா உன் தங்கச்சி பிறந்து 3 மாசமா இருக்கும்போதே உங்கள் அம்மா மஞ்சக்காமலை வந்து குணமாகாமலே அல்பாயத்தில் போய் சேர்ந்துட்டாப்பா அந்த காலம் வறுமை தலைவிரிச்சார பஞ்ச காலப்பா நான் ஊரா தேடி அலைஞ்சு வேலைக்கு போய் சம்பாதிச்சு வர காசு தான் நமக்கு அடுத்து வர சோத்துக்கே வழி இந்த பச்சை பிள்ளைய உன் கையில் ஒப்படைச்சிட்டு நான் வேலைக்கு போயிடுவேன் வந்து பார்த்தா ஒரு கண்ணை இமை காக்கிற மாதிரி நம்ம கையில் நீ அப்படி பார்த்துக்குப்பா நான் வேலை செஞ்சு சம்பாதிச்ச காசுல நம்ம 3 பேரோட வயிற்ற கழுவு முடிஞ்சே தவிர கையிருப்பு எதுவும் சேர்த்து வைக்க முடியலப்பா அதனால நீங்க வேலைக்கு போய் கையிருக்கு சேர்த்துக்க போறீங்க அப்படித்தானே அம்மாடி இப்போவும் நான் சேர்த்து வைக்கின்ற வேலைக்கு போகலாமா நம்ம 3 பேரும் 3 வேளையும் வயிறார சாப்பிடணும் தான் வேலைக்கு போகிறேன் ஆனால் நீங்கள் 2 பேரும் சம்பாதிக்க காசை சேர்த்து வச்சு உங்கள் கல்யாணத்துக்கு செலவு பண்ண போகிறேன் அவ்வளவுதான் அப்பா நாங்கள் உங்கள் மனபாரத்தை குறைக்கணும் உங்கள் ஓய்வறியா உழைப்புக்கு ஓய்வு கொடுக்கணும் அப்பா என்றைக்குமே நீங்கள் நோய் நொடி இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும்ப்பா அப்பா கனவுகள் நினைவாகலாம் ஆனால் நினைவுகள் கனவாயிடக்கூடாதுப்பா அப்பா இப்போ நீங்கள் எங்களை பற்றி கண்ட கனவு நினைவாயிருச்சுல்ல இதே நிம்மதியோட நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கணும்ப்பா அப்பா சரி எனக்கு நேரமாச்சு நான் வேலைக்கு கிளம்புறேன்ப்பா அப்பா நானும் போயிட்டு வரேன் அண்ணா இருங்கண்ணா நானும் வரேன் பார்த்து சூதானமாக போயிட்டாங்கம்மா மச்சான் இந்த கெட்டாப்பு பருவத்துக்கு போய் மழையால அறுவடையெல்லாம் வெகு ஜோரம் ஆயிடுச்சு மச்சான் மாப்பிள்ள இந்த முத்துவேலோட மேற்பார்வையில் நடக்கிற அறுவடை வெகு ஜோரா இருக்காதா என்ன வெகு ஜோர்தான் மச்சான் வெகு ஜோர்தான் ஆமா இந்த அன்பு அறிவு சேது 3 பேர் எங்க போனானுங்க ஆனா அங்க பாருங்க மாமா மாப்பிள்ள 3 பேர் கூலி ஆளுங்களுக்கு பணம் பட்டுவாடா பண்ணிட்டு இருக்கானுங்க பாருங்க
வாப்பா, எங்க அவங்க 2 பேரை காணா? இந்த வர்றாங்கப்பா. ஏப்பா, கூலியெல்லாம் பட்டுவாடா பண்ணியாச்சா? அதெல்லாம் முடிஞ்சுப்பா. இந்த சேத்துப்பட்டி ஆளுங்க தான் கொஞ்சம் வேலை மெதுவாக செய்கிறாங்க. அதையும் நம்ம அன்பு விரட்டி வேலை வாங்கிட்டான். மற்றபடி எதுவும் பிரச்சனை இல்லைப்பா. சரி சரி, நீங்க 3 பேரும் வீட்டுக்கு கிளம்புங்க. நானும் மாப்பிள்ளையும் நைட்டு இங்கேயே தங்கிடுறோம். சரியா? அப்பா நீங்களும் மாமாவும் வேணா வீட்டுக்கு போங்க. இன்னைக்கு நாங்கள் 3 பேரும் வேணா காவலுக்கு இருக்கோம். என்ன மிராசு, இந்த வருஷம் அறுவடை எப்படி? சும்மா நெல்லு வேற பில்லு வேற பிரிச்சு எடுத்துட்டீங்க போல இருக்கு. ஏய் பஞ்சவர்ண, உன் கொள்ளிக்கண்ணை வைக்காத. ஏன் கண்ணா கொல்லிக்கண்ணு? மாப்பிள்ள உன் மச்சான கேட்டுப்பாரு, சொல்லுவாரு. கரும்பா ஒரு பொண்ணையும் இரும்பா ஒரு பையனையும் முடுசாவல்ல எடுத்து கொடுத்துருக்கேன். ஏய் பஞ்சவர்ண, நீ என்னதான் சொல்ற? உங்க மகராசி வயிற்றுல இருந்து தான். என்னப்பா சொல்றது? அது ஒண்ணுமில்லப்பா, இந்த பஞ்சவர்ணத்துக்கு மருத்துவம் தெரியும், அதைத்தான் சொல்லுது. நிஜமாவா? என்ன நிஜமாவா? உன்னையும் தங்கச்சியையும் சேதாரம் இல்லாம இது உலகத்துக்கு எடுத்து வந்தது நான்ப்பா. மாமா நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? டேய் அன்பு, பஞ்சவர்ண ஒரு மருத்துவச்சி தான்டா. என் யூடியூப் சேனலில் கூட நான் உங்களை இன்டர்வியூ பண்ணியிருக்கேன். அப்ப எங்க அம்மாவுக்கு பிரசம் பார்த்தது நீதானா? அம்மா காவேரியோட. டேய் காவேரிங்கிற எங்க அம்மா வேறு சிவகாமி. ஏய் பஞ்சவர்ண, என்ன நெற்களத்துல வந்து தத்து பித்துன்னு உளறிட்டு இருக்கிற? போறேனுங்க ஆம்பளை. என்ன கோபம் வருது இந்த ஆம்பளைக்கு? அஜுஜோ, சிவகாமி வேற வராளே. பஞ்சவர்ண பஞ்சவர்ண, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி. பொதுவா உங்க கூட்டமெல்லாம் கூத்தாண்டவருக்கு கோயிலுக்கு போற நாளாச்சு. அதை மறந்துட்டு இங்க வந்து அரட்டை அடிச்சுட்டு இருக்கிறியா பஞ்சு? போடா தங்க, போயிட்டு வா. இப்படி அன்பா ஆம்பளை பேசும்போது கேட்காம இருக்க முடியுமா? போறேன், போய் உனக்கும் உன் பசங்களுக்கும் சேர்ந்தே வேண்டிட்டு வர்றேன். வா சிவகாமி வா. என்ன நீயே இன்னைக்கு களத்து வரையில் வந்துட்ட? ஏங்க களத்துல நெல்லெல்லாம் எப்படி விளைஞ்சிருக்கு என்னன்னு நான் வந்து பார்க்க கூடாதா? ஏமா நீ வந்து பார்க்காமலாமா? இந்த வீட்டு தனலட்சுமே நீதாமா. ஏமாப்ல எம் தங்கச்சி வந்து பார்க்க கூடாதா? யாரு மாப்பிள்ள பார்க்க வேண்டாம்னு சொன்னது? தாராளமா வந்து பார்க்கட்டுங்களே. சரி, நான் வரும்போது ஒரு பொம்பளை என்னவோ பேசிக்கிட்டு வெடுக்கு வெடுக்குன்னு ஆட்டிக்கிட்டே போனாலே, யார் அவ? அம்மா அது பொம்பளை இல்லம்மா, அது ஒரு அரவாணி. அதுதான் உங்களுக்கு. சரி, அவளே இன்னைக்கு தான் களத்து பக்கமே வந்திருக்கிறா. அவள்கிட்ட போய் அரவாணி அது இதுன்னு பேசிட்டு ஏடா டேய், நீங்க 3 பேரும் வீட்டுக்கு போங்க. அம்மா வேற களத்துக்கு வந்துட்டா, வெண்ணிலா வேற வீட்டுல தனியா இருப்பாடா. ஏய் நீங்க நாங்க 3 பேரு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க வேண்டாம் களத்துக்கு வந்துருங்க. இப்ப கிளம்புங்கடா, போங்க. என்னங்க வந்தது வராம எப்ப பார்த்தாலும் எங்களை விரட்டுறதே குறியா இருக்கீங்க. இப்ப என்னாச்சு? ஏன் இந்த விரட்டிட்டு இருக்கிறீங்க? அதானே அந்த அரவாணி கண்ணனை அரண்டு போயிட்டாரே நம்ம மச்சான். என்னங்க நான் வந்ததுல இருந்து பாக்குறேன், எப்ப பார்த்தாலும் அரவாணி அரவாணினே பேசிட்டு இருக்கீங்க. என்னதான் அரவாணி பிரச்சனை? யார் தான் அது? அம்மா அது வந்து சொன்னா கேட்க மாட்டியாடா? டேய் நீ கிளம்புடா. ஏய் அன்பு அறிவு, இவனை கூட்டிட்டு போங்க போ. ஏய் சிவகாமி நீ அவனுங்களோட கிளம்புமா. ஏய் சேது, அதான் மாமா தான் சொல்றாங்களே. வாடா, வெண்ணிலா வேற வீட்டுல தனியா இருக்காண்டா. சேது, வெண்ணிலா தனியா இருந்தா அவனுக்கு பொறுக்காது. வயசு வேற 32, அப்படிதான் இருக்கும். மாப்ள, நம்ம நைட் கிளப்புக்கு நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். மச்சான் 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம். மாப்ள சொன்னா கேளுங்க மாப்ள. நீங்க முன்னாடி போனா நான் பின்னாடி வந்துடுறேன். உங்களுக்கு ஒரு வித்தியாசமான பார்ட்டி நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். சரி மச்சான், நீங்க சொல்லி என்னைக்கு நான் கேட்காம வந்திருக்கிறேன். நான் போறேன், நீங்க வாங்க.
பஞ்சவர்ணா, நீ போகலன்னு தெரியும், வெளியில வா. என்ன மிராசு, நான் ஒளிச்சுட்டு இருந்ததை நீ எப்படி கண்டுபிடிச்ச? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? இரு. பஞ்சவர்ணம், காவேரி விஷயமா ஏதாச்சும் வெளியில சொன்ன நடக்கிறதே வேற. பணம் 10,000 இருக்குது, வச்சுக்க. வெளியில மூச்சு விட்ட நடக்கிறதே வேற. என்ன மிராசு, எனக்கு பணம் மட்டும்தானா, பார்ட்டி எல்லாம் இல்லையா? நானும் மாப்பிள்ளையும் பேசிட்டு இருந்தது, வெளியில இருந்து மோப்பு முடிச்சிட்டேன். வா, வந்து தோலை. சொல்றியா மாமா, சொல்றியா மாமா.
என்னடா இது ஏம்மா? பணத்தை காணும். பஸ் ஸ்டாப்பில் நின்றுக்கிட்டு என்ன தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்க? அப்படி என்ன தேடுற? அது அது வந்து பேக்கில் வச்சிருந்த பணத்தை காணும், அதான் தேடிட்டு இருக்கேன். ஏமா, உன்னோட ஹேண்ட்பேக்கில் உன்னோட மணி பர்ஸை நீ தேடிக்கிட்டு இருக்க? பார்த்தா படித்த பொண்ணா வேலைக்கு போயிட்டு இருக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது. ஆமாங்க, நான் குறிஞ்சி ஸ்பின்னிங் மில்லில் அக்கௌண்ட்டில் வேலை பார்க்குறேன். வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகலான்னு இங்கே வந்து பர்ஸை பார்த்தா பணத்தை காணோம். சரிம்மா, காலையில் பஸ்ஸில் ஏறும்போது பர்ஸில் இருந்து காசு எடுத்து கொடுத்துருப்பியே, இப்போ அது எங்கே போச்சு? ஒருவேளை நீ வேலை செய்கிற இடத்துல யாராவது திருடிட்டாங்களே என்னமோ? சே சே, அப்படியெல்லாம் திருட மாட்டாங்க. காலையில் வீட்டில் இருந்து வரும்போது நான் பர்ஸில் பணம் எடுக்கலன்னு நினைக்கிறேன். ஏமா, நல்ல பொண்ணுமா நீ பாட்டுக்கு பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு பேக்குள்ளே கைவிட்டு தேடிட்டு இருந்தேன்னா பணம் இருக்குதுன்னு யாராவது பிடிக்கிட்டு போயிட்டா என்னவா செய்வேன்? இப்போதாங்க ஞாபகம் வருது. காலையில் நான் வீட்டில் இருந்து நானும் எங்கள் அண்ணனும் ஒன்றா தான் கிளம்பினோம். எங்கள் அண்ணன் தான் எனக்கு டிக்கெட்டே எடுத்தாரு. அதனால தான் இவ்வளோ குழப்பம். நல்ல பொண்ணுமா நீ கவனமா இருக்க வேணாமா? இங்க பார், தானத்தில் சிறந்த தானம் கண்தானம் மட்டும் இல்லை, நிதானமும் கூடத்தான். காலையில வீட்டில இருந்து கிளம்புற பொண்ணுங்களை எல்லாம் தெளிந்த சிந்தனையோடும் சிதறாத கவனத்தோடும் கண்ணை கருவுமா கருதி தன்னை பாதுகாத்துக்கணும். என்ன அப்படி பார்க்குறீங்க? முன்ன பின்ன தெரியாதவங்கள்ட்ட கொஞ்சம் ஓவரா பேசிட்டனும். என் மனசுல பட்டதை சொன்னேன், அவ்வளவுதான். சரி, இப்ப பஸ்ஸுக்கு காசுக்கு என்ன பண்ண போற? என்ன பண்றது தான் எனக்கும் தெரியலங்க. நீங்க பெரிய மனசு பண்ணி ஒரு 10 ரூபாய் கடனை கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். உங்கள்கிட்ட 10 ரூபா கடன் கேட்க எனக்கு கூச்சமாக தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க கொடுத்த 10 ரூபாயை நான் தேடி வந்து கொடுத்துருவேன். என்னை நம்பி கொடுங்க. இங்க பாருமா, என்கிட்ட 10 ரூபா இல்லை, 100 ரூபாயாவது இருக்கு. சரி, பஸ் வரும் போல இருக்கு. இந்த ரொம்ப நன்றிங்க சார். வரேங்க சார். பார்த்து போயிட்டு வா. அடடே, இந்த பொண்ணு எந்த ஊருன்னு கேட்காம போயிட்டுமே. பரவாயில்ல, பஸ்ஸுக்கு காசு இல்லைன்னு தெரிஞ்சது பயதே போயிட்டா. வாங்க வாங்க, எல்லோரும் விவசாய நலச்சங்க உறுப்பினர் சேர்க்கைக்கு வந்திருக்கீங்களா? இங்க முகிலங்கிறது நான் தான் முகிலன். என்ன விஷயமா நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நாங்கள் 3 பேரும் பண்ண வீட்டுக்காரங்க. ஆமாம், எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் விவசாய தொழிலாளர்களெல்லாம் ஒன்று சேர்த்து எங்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வைக்கிற உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும்? இதை பாருங்க, நான் ஏதோ இந்த ஊருக்காரங்களுக்கு மட்டும் நான் விவசாய தங்கச்சி அழுத்து அவங்களையெல்லாம் உங்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு நான் பிரச்சனையை கிளப்புறதா நீங்க தப்பா நினைக்கிறீங்க. விவசாய சங்கம் அமைச்சது சுத்துப்பட்டு கிராமத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர் தோழர்களுக்காக தான். அப்படி என்னையே அவனுக்கு விவசாயம் மேல அவள் அக்கறை எடுப்பார் கைப்பிள்ளையா இருக்கும். இந்த ஊர் சுத்துப்பட்டு ஊர் மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்தி அவங்களை எங்களை போன்ற பணக்கார நிலக்கலார்களுக்கு எதிராக செயல்பட வச்சு விவசாயிகள் வகைத்துல ஏயா அடிக்கிறார்? இதனால உனக்கு என்ன லாபம்? இங்க பாருங்க, இந்த சங்கம் அமைச்சதோட நோக்கம் தொழிலாளர் தோழர்களுடைய இல்லாமை நீங்கணும், இயலாமை அழியணும், அவங்க உழைப்பாள சிந்தக்கூடிய வியர்வை துறைகளுக்கு ஈடா தக்க வருமானம் கிடைக்கணும். ஒவ்வொரு உழைப்பாளியும் தான் முன்னேற வேணுங்கிற என்ன வேணும், தன்னோட உழைப்பாளையும் உயர வேணுங்கிற ஒரு உறுதி வேணும். நான் தனிச்சிருக்காம நான் ஒன்றுபட்டு வாழணும். ஏங்க, அவங்க பாடுபட்டு செய்யற வேலையை நீங்க உரிய கூலிய கொடுக்கணும். இப்படி ஊருக்கு ஊரு விவசாயி செய்யற வேலைக்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம அவங்களுக்கு நீங்க கூடிய கூடியணும். ஆக மொத்தத்துல விவசாயிகளுடைய
விவசாயிகளோட தலைநிமிர்ந்து வாழணுங்கிறதா இந்த சங்கத்தோட நோக்கம். இங்க பாருங்க, விவசாயிகளுக்கு நாங்க கூலியை குறைவா கொடுக்கறதா உங்களுக்கு யார் சொன்னது? விவசாயிகள்கிட்ட வேலை வாங்கிட்டு அதுக்கு உண்டான கூலியை கொடுக்காம அவங்க வயிற்றில் அடிக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் மனசாட்சி இல்லாத மனிதர்கள் கிடையாது. எங்களை பத்தி நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். வெறும் நிலத்தை, தரிசு நிலத்தை உழுத நிலத்தை சமநட்டு, நாத்து நட்டு, களை பறிச்சு, தண்ணி பாய்ச்சி, உரம் போட்டு, கதிர் முட்டி வந்ததும் அதை அறுவடை செய்து அதை பட்டு போகாம பழுது பார்த்து பக்குவமா வீடு கொண்டு போய் சேர்த்துற வரைக்கும் நாங்க படுற பாடு இருக்கு, அது எங்களுக்கு தான் தெரியும். நெற்றி வேர்வையை நெல்லாக்கி நெல்லை சீராக்கி தரும் விவசாயிகளோட கூலியில நாங்க கை வைப்போமா? சுருக்கமா சொல்ல போனா உழவன் சிரிக்கணும், அதனால நாங்கெல்லாம் செழிக்கணும். நீங்க எங்க சங்கத்தோட நோக்கத்தை பத்தி இன்னும் நீ தெளிவா தெரிஞ்சுக்கல. வெறும் கூலிப்பட்டு பிரச்சனை இல்லைங்க, விவசாயிகளுக்கு விழிப்புணர்வு ஊட்டணும். பொழுதன்னைக்கு அவங்க உழைச்சு வாங்குற காசை கொண்டு போய் சாராய கடையில கொடுத்துட்டு குடும்பத்தை வீதிக்கு கொண்டு வராம பெற்ற வருமானத்தை அவங்க முறையா பயன்படுத்தணும். உன் நோக்கத்தை கேட்கறதுக்கெல்லாம் நான் இங்க வரல. உன் போதனை எல்லாம் ஒரு மேடை போட்டு மைக்கு பிடிச்சு பேசினா கேட்கறதுக்கு 4 பேர் இருப்பாங்க. நாங்க கேட்கணும்னு அவசியமே கிடையாது. எங்களுக்கு எதிராக சங்க அமைப்பேன், சாதனை புரிவேன், சரித்திரம் படைப்பேன்னு தெரிஞ்ச நடக்கிறது நடக்கும். அதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. வாட போலாம். ஒரு நிமிஷம், என்ன மிரட்டுறீங்களா? மிரட்டிட்டு போறாரு. இங்க பாருங்க, இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். இங்க பாருங்க, அவங்க ஏதோ கோபத்துல பேசிட்டு போறாங்க. அவங்கள கோபப்படுத்தி பார்க்காதீங்க, உங்களுக்கு அது நல்லதில்லை.